காட்ட வேண்டும். காரணம் என்னன்னா, எவ்வளவு பொய் பேசி எவ்வளவு பித்தலாட்டம் அவங்க பண்ணினாலும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்கு ஒரு தனி திறமையே வேணும். அதாவது அது போக நம்ம இவ்வளவு 2 நாள் போட்டு அடின்னு பின்னோம், அம்புட்டு அடியும் வாங்கிட்டு வலிக்காத மாதிரி நடிக்கிறதுக்கு அதுக்கு தனி திறமை வேணும். இந்த மாதிரி நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, போன அமர்வில் நான் என்ன கேட்டேன், இப்ப பேசினவர் ஒப்பிப்பட்டவர் என்ன சொன்னாரு, ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. அதாவது இவ்வளவு பச்சை பொய்ய பேசிவிட்டு பிஜேவுடைய குரான்ல முழுக்க முழுக்க தவறு இருக்கு என்று நான் சொன்னா நம்ம ஒப்புக்கொண்டோமா? இப்படி சொன்னதுக்கு உண்டான ஆதாரத்தை இப்ப அவர் சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி சமர்ப்பிக்கவில்லை என்றால் அவர் நான் பொய் சொன்னேன் என்பதை அவர் ஒப்புக்கொள்ள வேண்டும். என்ன சொல்றாரு, பிஜேல தான் தப்பு இருக்குல்ல, அப்புறம் என்ன, நான் தான் அதை தான் சொன்னேன், நான் இப்படி சொன்னேன்னு சொல்லி நீங்க சொன்னீங்கல்ல, நாம ஒப்புக்கொண்டோம், முழுக்க முழுக்க தவறு இருக்கின்றது என்று நாம ஒப்புக்கொண்டோம் என்பதற்கு ஆதாரம் கேட்டா, அப்படி சொன்னோம் என்பது நீங்க சொன்னது பொய்ன்னு சொன்னா மைக்க வாங்கிட்டு குல்ஜால் ஹக் வஸகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஜஹூகா, அர்த்தம் என்ன தெரியுமில, உண்மை வந்து விட்டது, பொய் அழிந்து விட்டது, பொய் அழியக்கூடியதே, நான் பொய்ய அழிய போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்ல வர்றீங்க? எதுக்கு இந்த வசனத்தை வாசிக்க உங்களுக்கு அருகதை இருக்கா? முதல்ல இப்படி நீங்க சொல்றீங்களே, வெளியே பாக்குறாள் என்னப்பா, ஓ முழுக்க முழுக்க தவறு என்று தௌஹீத் ஜமாத்தை ஒப்புக்கொண்டு விட்டார்களா? முழுக்க முழுக்க தவறா, எல்லாமே தப்பா அப்ப அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையாங்க? அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பதிவு செய்கின்றார்கள். பதிவு செய்து விட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி நல்ல பிள்ளை மாதிரி உட்கார்ந்து குல்ஜால் ஹக்குன்னு பேசினார்னா எப்படிப்பட்ட ஒரு நடிகரை கூட்டு உட்கார வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கிறீங்க. அதோட நம்ம இன்னொன்னு கேட்டோம், நீங்க எப்படி ஒரு 2 நாள் பேசுவீங்க, கடைசியில உங்க செயலாளர் மைக்க பிடிச்சு இவர் டம்மி பீஸு, இவர் காமெடியா பேசுனதா உண்மை நினைச்சிடாங்கன்னு சொன்னாலும் சொல்லிடுவாருங்க. அந்த உத்தரவாதத்தை முதல்ல கொடுங்கன்னு சொல்ல சொன்னோம். அவர் செயலாளர் வாயை துறக்கிற மாதிரி தெரியல. 2வது 3வது அருகம் மௌலவி பேசினதற்கு அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு அது எல்லாம் வழிகேடு என்பதை செயலாளர் அறிவு பண்ணியிருக்கிறாரு. அது தாரு தௌஹீதுடைய செயலாளர் அறிவு பண்ணாரு. அது பாரதூரமான விஷயமா இருக்கின்றதே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தான் நீங்க சேர்ல உட்கார்ந்துருக்கீங்க, இதுக்கு நான் காரணம்ல இப்படி பெருமை அடிச்சு பேசுனதுலாம், அதுக்கு இதுவரைக்கும் வாயை துறக்க காணோம். அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு கொள்கை அப்படி கொடி பறக்குது, கொள்கை கொடி பறக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த குரங்கு ஹதீஸுக்கு எதுக்கு சொன்னோம், எதுக்கு சொன்னோன்னு கூட தெரியலைங்க. இந்த பதில் வருது பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இங்கே சகோதரர் ரொம்ப வருத்தப்படுறார். அவருக்கு ஹீப்ரு மொழி தெரியல பிஜேக்கு, அதனால் மொழிபெயர்க்கலன்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப வருத்தப்படுறார். கிறிஸ்துவர்களை பார்த்து கிறிஸ்துவர்களை போய் குழப்ப போயிடாரு. கிறிஸ்துவர்கள் உங்களுக்கு என்ன கவலை, ஏன் அவனே உங்கள் மெம்பராக சேர்க்க போறீங்களா? சீட்டில் இடம் இல்லை, உட்காரதுக்கு காலியாக சீட்டை தான் கூட்டு உட்கார வைக்க போறீங்களா? அவனை குழப்பக்கூடாது, நீங்கள் ஏன் குழப்படுறீங்க? நாங்கள் ஏற்கனவே புக்கு போட்டு அவன் குழம்பு போய் தான் இருக்கிறான். நாங்கள் தமிழ்லேயே எங்களுக்கு ஹீப்ரு மொழி தெரியாமல் அவன் மொழிபெயர்ப்பை வச்சு நாங்கள் சில புத்தகங்கள் போட்டிருக்கிறோம், அதில் அவன் குழம்பு போயிருக்கிறான், அது மக்களுக்கு தெரியும். சரி, அப்புறம் இப்ராஹிம் எல்லாரும் சொன்னால் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார்கள்ங்கிறாரு. நாங்கள் எப்போ சொன்னோம், எங்கள் கொள்கையே கிடையாது. அது எல்லாரும் சொன்னார்கள் என்பதற்காக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஒருவர் சொன்னார் என்பதற்காக நாங்கள் மறுக்கவும் மாட்டோம். சொல்லப்படுவது என்ன, குரானும் ஹதீஸுமா இல்லை வேற எதுவுமா, அதை தான் நாங்கள் பார்ப்போம். அவர் சொல்றார் எல்லாரும் சொன்னார்கள் என்பதற்காக ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார்கள் அப்படின்னாரு. நாங்கள் சொல்லவே மாட்டோம், எங்கள் கொள்கையே கிடையாது. அதான் உங்கள் வழிகட்ட கொள்கையை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் தான் எல்லாரும் சொன்னால் ஏற்றுக்கொள்வோங்கிறீங்க. நாங்கள் சொன்னதாக சொன்னீங்க, காட்டுங்க ஆதாரத்தை. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே தான் போச்சுன்னா சைடும் போயிருச்சுன்னு சொன்னேன்ல, இப்போ நிரூபிக்கிறாரு. நான் வேற ஒருத்தருக்கு சொன்ன பதிலாக அவருக்கு சொன்னதான் நினச்சிட்டு அவர் பதில் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சிலை உடைச்சதை பற்றி சொன்னேன். நான் எதுக்கு சொன்னேன், அவங்களில் ஒருத்தர் கேட்டார், சூனியக்காரனுக்கு சூனிய வைக்க சொல்றதும் ஷிர்க்குன்றார். சூனியத்தை செய்வதும் ஷிர்க்கு, சூனியத்தை செய்ய சொல்றதும் ஷிர்க்கு. நீங்கள் கூப்பிட்டு செய்ய வச்சுட்டீங்க, ஆனால் நீங்கள் ஷிர்க்கு செஞ்சுட்டீங்க, நீங்கள் முஷ்ரிக்குங்கிற அர்த்தத்தை சொன்னார் நம்மள்கிட்ட. அதுக்கு நான் பதில் சொன்னேன், நாங்கள் ஷிர்க்கு வைக்கல, அவன் நம்பிக்கிட்டு இருக்கிறத அவன் கண்ணாலே அவன் கையெடுத்து கண்ணை குத்துறது இருக்குல்ல, இந்த முறையில் தான் நாங்கள் செஞ்சோம். இது குரான்லேயே ஆதாரம் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சிலைகளை உடைத்து விட்டு அந்த சிலைட்ட போய் கேளுன்னு சொன்னாங்க. சிலைட்ட போய் கேட்கறதும் ஷிர்க்கு தானே. நீ போய் சிலைட்ட போய் கேளு, சிலை பேசுன்னு அர்த்தத்தில் அப்படி சொல்ற மாதிரி தானே அது, அப்படி சொன்னா ஷிர்க்கு தானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்கல்ல, ஏன் செஞ்சாங்க, அவனை உணர வைப்பதற்காக செய்தார்கள். இது மார்க்கத்தில் உள்ளதுதான் அப்படின்னு சொல்றதுக்காக நாங்கள் எடுத்து சொன்னோம். அதை அவர் என்கிட்ட சொல்றாரு, நாங்கள் இணை வைப்பது ஷிர்க்கு, சூனியம் என்பது ஷிர்க் என்பதற்கு ஆதாரம் கேட்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டாங்க. நாங்கள் என்ன சொன்னாலும் அவங்க சந்தேகம் வந்துடுது.
நான் என்ன சொன்னாலும் சொல்றதே சந்தேகம் வருதோ இல்லையோ, யாரை பத்தி சொல்றோமோ அவங்க பத்திலாம் சந்தேகம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை சந்தேகப்படுத்தி விட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சந்தேகப்படுத்தி விட்டாங்க. உங்களுக்கு என்னதெல்லாம் சந்தேகம் வருதுன்னு தெரியல. நாங்கள் வந்து எதுக்கு பதில் சொன்னோம், நீங்கள் எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? அதுக்கு அவர் சொல்கிறார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சிலையை வணங்க சொன்னார்களா, சிலையை கேட்க சொன்னார்களா? நான் வணங்க சொன்னாங்கன்னு நான் சொன்னேன், சிலையை கேட்க சொன்னாங்கன்னு தான் சொன்னேன். அங்கே போய் கேளுன்னு சொல்கிறாங்க, அது முறையாது, அது இணை வைப்பா? இணை வைப்பு இல்லை, அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னதுன்னு நான் சொன்னேன். அப்புறம் ஒரு வாசகம் சொன்னார், நல்ல வாசகம், அருமையான கருத்து, பின்னால் தேவைப்படுங்கிறதுக்கு அப்போ நினைவுபடுத்திக்கிறேன். பிஜே பொய்யர், தலைவரே பொய்யர், தலைவரே பொய்யர்னா பின்னால் இருக்கிறாங்க எப்படிப்பட்ட பொய்யன், எப்படிப்பட்ட பொய்யர்களாக இருப்பாருங்கன்றாங்க. அதை நான் சொல்கிறேன் பின்னால், உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா பொய்யராக இருக்கிறவங்களுக்கு பின்னால் இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய பொய்யனாக இருப்பாங்கிறதுக்கு பின்னால் தேவைப்படும், ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அப்புறம் குரங்கு செய்தி, குரங்கு செய்தி வஹி என்று சொன்னார் அப்படின்றாரு. நான் வஹி என்று சொல்லலை, ஒருவேளை வாயில் வந்தாலும் அது டங் ஸ்லிப்பு தான், தெரிந்து நான் சொல்லலை. நான் என்ன சொல்லியிருப்பேன்டா, குரானுக்கு முரண்படக்கூடிய செய்திகள்னு அர்த்தத்தெல்லாம் சொல்லியிருப்பேன். ஆனால் அதை வஹின்னு சொல்லலை, இதை வஹின்னு சொல்லவும் மாட்டோம். புகாரியில் வருதுன்னு தான் சொன்னோமே தவிர வஹின்னு நாங்கள் சொல்லலை. வஹின்னு வந்தா தப்பு 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 தான். அவன் வஹின்னு சொன்னதா வந்ததா காட்ட சொல்லுங்க. அது வந்து புகாரில நம்ம வஹின்னு சொல்லல, என்ன வாதம் நடக்குதுன்றதே. அதுகம் என்ன சொன்னாருன்னா, புகாரில இருந்தா வஹி ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னாரு. இதை சொல்லி இது என்ன வஹியா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதான் அதையும் தலையில விளங்கிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு, உசூல் ஹதீஸ்களை பத்தி சொன்னாங்க, ஹதீஸ்களை அவங்களுக்கு தெரிஞ்சா சொல்றாரு. அவருக்கு நான் இந்த கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லட்டும். இதை ஹதீஸ்ன்னு சொன்னாரு, இது ஹதீஸ் இல்லை, இது ஆசார் அப்படின்றாரு. இது எந்த நூல்ல இருக்குது? புகாரி நூல்ல இருக்குது. புகாரி நூல் என்ன நூலுங்க? ஆசார் நூலா ஹதீஸ் நூலா? ஹதீஸ் நூல் தானே. அப்ப ஹதீஸ் நூல்ல இருந்ததுன்னா அது ஹதீஸ் தானே. அதை நேத்தே இதை விளக்கிட்டேன், அவர் காது கேட்கலங்கிறத தான் சொல்றேன். நேத்தே விளக்குனேன், ஹதீஸ் என்றால் என்ன, ஆதார் என்றால் என்ன நேத்து சொன்னேன். ஹதீஸ் என்றால் செய்தி, ஆதார் என்றாலும் செய்தி. ஆனா நம்ம ஹதீஸ் கலையில் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய செய்திகளை ஹதீஸ் என்றும், நபி தோழர்கள்ட்ட இருந்து வர செய்திகளை ஆதார் என்றும் சொல்வார்கள். நம்ம வழக்கில் வந்து பொதுவாக எல்லாத்தையுமே ஹதீஸ் தான் சொல்லுவோம். அந்த அடிப்படையில் நாங்கள் சொன்னோம். ஆனால் இது ஆதார் தான், அப்போ நேற்றே சொல்லியாச்சு. இது அப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு தெரியல. சரி, இது ஹதீஸ், இது ஹதீஸ் தான், ஆதார் இல்லை அப்படின்னு சொன்னார. இப்போ நான் திருப்பிட்டு அவர்கிட்ட கேட்குறேன், ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு பேர் ஹதீஸ் என்று நீங்கள் ஆதாரம் காட்டுங்க. குரானில் இருந்தும் ஹதீஸில் தான் ஏற்றுக்கிறோம் நீங்கள்ல, குரானில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் நீங்கள் ஆதாரம் காட்டுங்க. ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து வரக்கூடிய செய்திக்கு பேர் ஹதீஸ்ன்னு சொல்லி ஆதாரம் காட்டுங்களேன். அப்படி ஹதீஸில் இல்லை, அது நம்மளாம் ஏற்படுத்தி கொண்ட நடைமுறை. நம்மளா தான் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து வர செய்திக்கு பேர் ஹதீஸ் என்றும், அந்த ஹதீஸ் கலையில் அந்த ஹதீஸ் உலூமுல் ஹதீஸ்ங்கிறோம்ல, அதில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நடைமுறை. அதில் உள்ள பாகுபாடு என்னமோ நான் குரானுக்கு ஹதீஸுக்கு மாற்றமாக செஞ்ச மாதிரி என்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் ஆதாரத்தை காட்டணும். ஹதீஸ் என்றால் ரசூலுல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாகவோ அல்லது அல்லாஹ் குரானில் சொன்னதாக ஒரு ஆதாரத்தை காட்டணும். சரி, அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு விவாத களம் என்பது வந்து ஒரு விவாதிக்க ஒரு வரதான்னு வச்சுக்கிடுங்க. ஒன்றை வச்சுட்டு அப்படி ஓடிடக்கூடாது, ஒன்றை வைக்கணும், திரும்ப அடுத்த ஒன்றை வைக்கணும். இது வந்து விவாதத்துக்கு அழகு கிடையாது. ஒரு வாதத்தை எடுத்து வச்சோம்னா மக்களுக்கு விளக்கணும். ஒரு வசனத்தை எடுத்து வச்சார், ஏதோ தன்குசுல் அருள் மின்ஹும், மக்களுக்கு விளக்குனாரா, நாங்கள் என்ன கருத்தை சொல்கிறோம், அது என்ன மாறுது, இதை என்ன செய்யணும், விளக்கணும். அது மட்டும் இல்லாமல் எதிர்த்தரப்பு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொன்னால் அவர் வந்து ஆய்வாளர், அவர் சரியாக வாதம் பண்ணுற அர்த்தம். ஒரு கேள்வியை கேட்பாரு, பதிலை சொல்லுவோம், மாட்டிக்கொண்ட பிறகு அது கண்டுகொள்ளாமலே இருக்கிறது. குரானுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்களை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது நாங்கள் சொன்னோம். அப்போ அவர் நீங்கள் வந்து ஒரு சூனியத்துடைய செய்தி எடுத்து வச்சு இந்த அறிவிப்பாளர்கள் மற்ற ஹதீஸில் வந்தால் ஏற்றுக்கிட்டீங்களான்னு கேட்டார். அப்போ நாங்கள் ரெண்டு செய்தி எடுத்து வச்சோம். குரங்கு பற்றிய செய்தி புகாரில் வருது, இந்த அறிவிப்பாளத்துறை மற்ற செய்தி அறிவித்தா செய்தி தப்பு, அவங்க வச்ச வாதமும் தப்பு. இந்த செய்தி மற்ற இடங்களில் வந்தால் இந்த அறிவிப்பாளர் மற்ற செய்தி அறிவித்தா ஏற்றுக்கலாம் கேட்டோம். அதுக்கு பதில காணும். சூனியம் என்பது, சவுனம் என்பது கண்டிப்பாக மூணில் இருக்குது. வீடு, மனைவி, குதிரை புகாரில் வருத. இந்த அறிவிப்பை ஷிர்கான ஒரு அறிவிப்பு, நபிகள் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த அறிவிப்பாளர் மற்ற ஹதீஸ் அறிவிச்சா ஏற்றுதான் கேட்டோம். நேற்று இருந்து கேட்டோம்ல, நீங்கள் வாதம் பண்ண வந்திருக்கீங்கல்ல, இதுக்கு பதில் சொன்னீங்க, ஏன் முடியலை? உன்னை எடுத்து வைக்கிறாங்க, பதில் சொல்ல முடியாதவன வேற கருத்துக்கு ஓடுறது. தஜ்ஜால்னாரு, தஜ்ஜால்னு சொல்லிட்டு அடுத்த கருத்துக்கு ஓடுறாரு. அப்போ ஏன் ஒன்று நீங்கள் எடுத்து வைக்க மாட்டேங்கிறீங்க? இங்கேருந்து ஒரு பதிலை சொல்லும்போது
அதை விட்டு விட்டு சரிங்க பல விஷயம் நான் பார்த்துக்கிட்டே வர்றேன். இது கண்டிப்பா என்ன கிடையாது, விவாதத்துக்கு அழகு கிடையாது. ஷிர்க்கும் குஃப்ரும் ஒன்று தான். சில இடங்கள் என்ன செய்யும், இரண்டும் ஒன்றாக பயன்படுத்தப்படும். உங்க தலைவர் சொன்னாரு, சூனியத்தை கற்பிப்பவன் முஷ்ரிக்கினார். சூனியத்தை கற்பிக்கிறவன் முஷ்ரிக்கின் எங்க இருந்து எடுத்தார் காட்டுங்க. எதுல இருந்து சூனியத்தை கற்பிப்பவன் காஃபிர்னு சொன்னாரா, முஷ்ரிக்குன்னு சொன்னாரா? அப்ப அந்த சூனியத்தை கற்பிப்பவன் முஷ்ரிக்கினார எங்க இருந்து அவர் அதை எடுத்தார்? இதை நீங்க விளக்கணுமா இல்லையா? ஷிருக்கு வேற குஃபுர் வேறங்கிறீங்க. ஷிருக்கும் குஃபுரும் வேற தான். சில இடங்கள் ரெண்டு தனித்தனி அர்த்தத்தை பயன்படுத்தப்படும், சில நேரங்களில் ஒரே அர்த்தத்தை பயன்படுத்தப்படும். சனுல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு ருஅப பிமா அஷ்ரகு பில்லாஹ். அல்லாஹ்க்கு ஷிர்க் வச்ச காரணத்தினால காஃபிர்களின் உள்ளத்தில் பயத்தை போட்டு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்க்கு ஷிர்க் வச்சதுனால காஃபிர் உள்ளத்துல பயத்தை போட்டு வருதுல. அப்ப காஃபிர் ஷிர்க் வைப்பான்னு தெரியுதுல. அப்ப இதுக்கு நீங்க பதில் சொன்னீங்களா? எத்தனை கேள்வி வச்சோம். அடுத்து சூனியக்கார ஒரு ஆய்வுக்கு ஒரு விவாதத்துக்கு வந்தா வைத்த வாதங்களுக்கு தெளிவா பதில சொல்லணும். அடியில் வந்துட்டு ஓடக்கூடாது. ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறீங்க, தெளிவா விளக்குங்க. நாங்க கேட்டோம், சூனியக்காரன் எங்கோ உட்கார்ந்து கொண்டு புறசாதனை இல்லாம நபிகள் நாயகத்துக்கு பாதிப்பு உண்டாக நீங்க நம்புறீங்களே, அது எப்படி நம்புறீங்க என்று கேட்டோம். எங்க நம்பிக்கை இருங்க, இப்படிதான் சூனியக்காரன் உண்டாக்குனா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும், விளக்க மக்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும். அது எப்படி ஷிர்க்கு நாங்க விளக்கணும். அடுத்து சபீதுல் மூமினின் பற்றி அருகமோலை வாதம் எடுத்து வச்சார். அல்லாஹ் ரசூல் சொன்னது மட்டும் மார்க்கம் கிடையாது, சபீலுல் மூமின் குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத சொன்னாலும் அது மார்க்கம் தான் வாதம் எடுத்து வச்சீங்களே, அதுக்கு நாங்க பதில் சொன்னோமே. அப்ப நீங்க என்ன செய்றீங்க, ஒன்னு அருகமோலை சொன்ன தப்புன்னு சொல்லணும், அல்லது அவர் சொன்ன கருத்து சரின்னு சொல்லி புதுசா வந்து ஆய்வாளர் செய்றாரு, தன்னை ஒரு ஆய்வாளர் போன்று கேள்வி மட்டும் தான் கேட்கிறாரு. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதாவது இந்த இன்றைய அமர்வு ஸ்டார்ட் பண்ண போகும்போதே ஒரு தகவல்களை அந்த தரப்பினர் பதிஞ்சாங்க. அது என்னமோ தெரியல, அல்லாஹுல் ஆலம். இப்போதைக்கு ஐஎஸ்ஸிலிருந்து, அதாவது இன்டெலிஜென்ஸ் இருக்காங்கல்ல, உளவு பிரிவு, அவர்கள்ட்டிருந்து இங்கே விவாதித்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கையைச் சேர்ந்த மௌலவிகள் குறித்த தகவல்கள் தருமாறும் அவர்களுடைய பாஸ்போர்ட் டீட்டெயில் தருமாறும் செய்திகள் கேட்டு எங்களுக்கு செய்திகள் வந்திருக்கின்றது. கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய பாஸ்போர்ட் தகவல்கள் நாங்கள் தருவோம். அது எதனால் யாரால் இப்படியெல்லாம் தூண்டப்பட்டிருக்கின்ற விவரங்களும் இந்த அமர்வு முடிவின் போது இன்ஷா அல்லாஹ் அந்த விவாதத்தின் முடிவின் போது தெளிவாக அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக்கொண்டு, ஏற்கனவே இங்கே பதிஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்த இலங்கையைச் சேர்ந்தவர்களை யார் யார் என்ன செஞ்சாங்கங்கிறது தமிழ்நாடு முழுவதும் தெரியும். இதையெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பது பொதுமக்கள் பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பத்து நிமிஷம் 3 அமர்வு 4 அமர்வு போதவில்லை எங்களிலே ஒவ்வொருவருக்கும் என்பது எங்களுடைய ஆதங்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் 3 பேர் மைக்கை பிடிச்சி கதைக்கு முடிக்கிற நிலைமையில தான் அங்கே இருக்குது நிலைமை. அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா விளங்க வந்து அவ்வளோ மட்டும் சரக்கு இல்லைங்கிறதுக்கு அது அடையாளம். சரி, இப்போது சில விஷயங்களுக்கு வருவோம். நேற்று அந்த குரங்குடைய அந்த அதர் சம்பவத்தை அவர் சொன்னார். சொல்கிற நேரம் ஹதீஸ்ன்றாரு வஹீன்றாரு 2 பேரும் சேர்ந்து சொன்னாங்க. அதுக்கு பிறகு நான் திருத்தி கொடுத்தேன், லேப்டாப்பில் அடித்து பாருங்களாப்பா அம்ரிமுனு மைமூண்டு வாராரு, அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்தப்பட்ட நேரம் வந்து உளுந்தவர்ன்னு சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ்க்காக மன்னிச்சுக்கிடுங்க, இது என்னால் வந்த தவறு தான் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்ததா? இதுதான் பத்ருல் ஹக், சத்தியத்தின். அது ஹதீதுண்டா என்ன, வஹீண்டா என்ன, அதர்ண்டா என்ன, அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு போய்தான். அது ஹதீதுண்டா என்ன, அசருண்டா என்ன, வஹீண்டா என்ன, அதெல்லாம் ஒன்று தான் அப்படின்ட்டு போய்த்தாங்க வந்து. இப்போ சொல்கிறாரு, ஹதீத் என்ற வார்த்தை ஹதீதிலேயே வரவில்லை என்கிறார். பார்த்தீங்களா எப்படி மாட்டாரு? ஹதீத் என்ற வார்த்தை ஹதீதிலேயே வரவில்லை. அந்த ரெக்கார்டை போட்டு பாருங்க. கலீல் ரசூல் சொல்றாரு, ஹதீத் என்ற வார்த்தை ஹதீதிலேயே வரவில்லை, நான் என்ற வார்த்தை நானிலேயே வரவில்லை. அல்லாஹ்
இப்படித்தான் புகித்தல்லதீன கஃபர் வழங்குதா வந்து. அடுத்தது என்ன, இந்த ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா? தலைப்பே பாருங்க, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா? அப்போ ஏன் இதெல்லாம் போட்டு எழுதுறீங்க? உங்களை தப்பு. இப்போ ஹதீஸ் என்ற வார்த்தை உங்களுக்கு எங்கே வேணும்? குரானில் இருந்து வேண்டும். சரியா? யூசிக்குர் ரஜுலு முத்தக்கியன் அலா அரிகதிஹி யுஹத்திஸு பி ஹதீஸின் மின் ஹதீஸி. ஒரு மனிதன் தன்னுடைய கதிரையிலே சாய்ந்திருப்பான், அப்புறம் நான் சாந்திஞ்சாப்ல துஹத்திஸு பி ஹதீஸின் மின் ஹதீஸி, என்னுடைய ஹதீஸில் நின்றும் ஒரு ஹதீஸ் அவருக்கு சொல்லப்படும். ஃபயகூலு பைனனா பைனக்கும் கிதாபுல்லாஹ், எங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலே அல்லாஹ்வுடைய வேதம் தான் இருக்கிறது. ஃபமா வஜதுனா ஃபீஹி மின் ஹலாலின் இஸ்தஹ்லல்நாஹு, அதிலே எதை நீங்கள் ஹலாலாக நாங்கள் பெற்றுக்கொண்டோமோ அதுதான் ஹலால். வமா வஜதுனா ஃபீஹி மின் ஹராமின் ஹர்ரம்நாஹு, அதிலே இருந்து நாங்கள் எதை ஹராம் என்று பெற்றுக்கொண்டோமோ அதை நாங்கள் ஹராம் என்று சொல்லிவிடுவோம், ஹராமாக்கி விடுவோம். அலா, அறிந்து கொள்ளுங்கள், வைன்னமா ஹர்ரம ரசூலுல்லாஹ் மிஸ்லுமா ஹர்ரமல்லாஹ், அல்லாஹ்வுடைய அல்லாஹ் எதை ஹராமாக்கியானானோ அதே மாதிரி ரசூலுல்லாவும் ஹராமாக்குவது அதற்கு ஈக்குவலானதுன்னாங்க. இந்த ஹதீஸை என்ன செய்ய போறீங்க? ஹதீதும் மின் ஹதீதி, விளங்குதா? அப்போ ஹதீதுன்ற வாரத்தை வரையில்லைன்னீங்க, பாவம். அடுத்தது என்ன சொன்னீங்க? உசூருல் ஹதீஸு, நேற்று இழல்னா காய்ச்சிங்க, உசூருல் ஹதீஸ்னு பேரே இருக்குது. அதை நீங்கள் என்ன சொல்கிறது? சரி, நீங்கள் சொன்னீங்க ஒரு ஹதீஸு என்ன, இதா சமீபத்திமுல் ஹதீஸ் அன்னி தாரிஃபுஹு குலூபுக்கும், நீங்கள் ஒரு ஹதீஸை என்னை பற்றி ஒரு ஹதீஸை நீங்கள் செவிமடுக்கிறீர்கள், உங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்கிறது. அப்போ ஹதீஸ் தானே வருது, அப்போ இல்லைன்னு சொல்லி சொல்றீங்களே. அப்போ நீங்கள் சத்தியத்தை மறுத்து மனிதர்களை அற்பமாக நினைக்கிற கூட்டமா இல்லையா? இதுக்கு முதலாவது விஷயத்தை சொல்லுங்க பார்ப்போம். அடே அல்லாஹ்க்காக நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சுக்கணும் வந்து. அடுத்தது என்ன? ரெண்டாவது விஷயம், தௌஹீத் ஜமாத் போகாத ஊர்களே இல்லை, எல்லா இடத்துக்கும் உடச்சி போகணும். பின்னுக்கு எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஏன் தெரியுமா? தஜ்ஜாலும் போகாத ஊர்களே இல்லை, மக்கா மதீனாவை தவிர. விளங்குதா? குட்டி தஜ்ஜால் தானே. நான் தான் சொன்னேன், சில செய்திகளை நீங்களும் உங்களோட மூதாதையர்களும் கேள்விப்படாத செய்திகளை குட்டி தஜ்ஜால்கள் கொண்டு வருவார்கள் என்று, மக்காவுக்கு மதீனாக்களை என்டர் ஆக முடியாது என்று சொன்னேனே. அப்போ தௌஹீத் ஜமாத் போகாத ஊர்களே இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னால், மக்கால மதீனால பற்றி இதை மெம்பரில் ஏறி சொன்னால் போகாத ஊர்களே இல்லை என்பதை புரிந்து கொள்வார்கள். போகாத ஊர்களே இல்லை என்பதை அது லொஜிக்குக்காக வேண்டி அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். அடுத்தது என்ன என்று சொல்லி சொன்னால், என்னத்தை கழிச்சாலும் பிஜே தவறு விளைத்து விட்டார் என்று நம்ம சகோதரர்களும் சேர்த்து தான் சொல்கிறாங்க வந்து. பிஜே தவறு விளைத்து விட்டார் என்று. தவறு எடுத்த இல்லைங்க, தவறு விட்டிருந்தால் அது வேற விஷயம். இருட்டடிப்பு, ததிலீசு, விலகுதா? சட்டத்தையே மாற்றக்கூடிய மாதிரியான சில விஷயங்கள், சட்டத்தையே மாற்றக்கூடிய மாதிரியான சில விஷயங்கள். எப்படி? அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நீங்கள் பாருங்கள். இது கால மூசா அலி கௌமிஹி யா கௌமி இன்னக்கும் லலந்தும் அன்ஃபுஸக்கும் பித்திஹாதிக்கும் லிஜ்ல ஃபதூபு இலா மாரியுக்கும், என்னுடைய கூட்டமே நீங்கள் உங்களுடைய ஆன்மாக்களுக்கு அநியாயம் செய்து விட்டீர்கள். எதன் காரணமாக? நீங்கள் காளை கண்டை நீங்கள் வணங்கியதன் காரணமாக. எனவே நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே பாவமன்னிப்பு தேடுங்கள். ஃபக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களையே நீங்கள் கொலை செய்து கொள்ளுங்கள். உங்களையே நீங்கள் கொலை செய்து கொள்ளுங்களா? சில வேளை தற்கொலை செய்து கொள்ளுங்கள் அர்த்தத்தை எடுக்கலாம். அப்படி இல்லைண்டா காளை கண்ட வணங்கியவர்கள் வணங்காதவர்களை கொலை செய்து கொள்ளலாம் என்று எப்படியாவது ஒரு கருத்தை எடுக்கலான்னு சொல்லி வைங்களேன். சரியா? இப்போ இவர் என்ன அடிக்குறிப்பு எழுதுறாண்டா, என்னுடைய கூட்டமே அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு செத்து தொலைங்கன்னு நாம் சொல்லுவோமே, அந்த மாதிரி சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? செத்து தொலைங்கன்னு நாம் சொல்லுவோமே, அப்படி அதில் அடிக்குறிப்பில்னு நினைக்கிறேன், அதில் சொல்கிறார் வந்து. இப்போ நான் கேட்குறேன் என்னன்னு சொன்னால்,
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யா கௌமி என்னோட கூட்டமேன்னு கூப்பிட்டு செத்து தொலைங்கன்னு சொல்லுவாங்களா? இறக்கமா கூப்பிட்டு செத்து எந்த பிள்ளையே எந்த வாப்பாவே அப்படின்னு கூப்பிட்டு, நீங்க தவறு செஞ்சிட்டீங்க, அந்த தவறுக்காக அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேறன்னா இது மட்டும்தான் பரிகாரம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். அடுத்தது என்ன? குர்ஆன் அடிப்படையே சட்டத்தையே மாற்றக்கூடிய ஒரு குர்ஆன் வசனம். அந்த குர்ஆன் வசனம் என்ன தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா தல்லக்துமுன் நிசா ஃபபலவ்ன அஜலஹுன்ன ஃபலா தஅலுலுஹுன்ன அன்யன்கிஹ்ன அஸ்வாஜஹுன்ன. விசுவாசம் கொண்ட மக்களே, உங்களுடைய பெண்கள் நீங்கள் திருமணம் முடித்துவிட்டு அவர்களை நீங்கள் தலாக் சொல்லிவிட்டு அவர்களுடைய எல்லை காலம் வந்து விட்டால் அவர்களுடைய கணவன்மார்களையே நீங்கள் திரும்ப அவர்கள் முடித்துக் கொள்வதை நீங்கள் அவர்களுக்கு தடை விதிக்க வேண்டாம், அதுக்கு குறுக்கீடாக இருக்க வேண்டாம். அந்த குர்ஆன் வசனம் எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட கொஞ்சம். அந்த குர்ஆன் வசனத்தை எடுத்து இது யார விஷயத்தில் இறங்கின்னு சொன்னால், மௌக்கல் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி. அவர் தண்ட தங்கச்சிக்கு ஒரு மனிதரை கல்யாணம் முடிச்சு கொடுக்குறார். கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அவர் என்ன செஞ்சிட்டாரு? தலாக் சொல்லிட்டார். தலாக் சொன்ன பிறகு இத்தாவுடைய காலம் முடிய வர காட்டி மீட்டிக்கிடுவாரான்னு பார்க்குறாரு. யாரு? மௌக்கல் இப்னு யஸார். ஆனால் அவர் அந்த கணவர் மீட்டிக்கிட இல்லை. அதனால் மௌக்கல் இப்னு யஸார் தங்கச்சியை பிரிச்சிட்டாரு, அவரும் பிரிஞ்சுட்டு போய்த்தார். சரியா? இப்போ கணவன மனைவியும் என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் சேர்வதற்கு உடன்பட்டு விட்டார்கள். புதுசாக நாம் அக்குது பண்ணி நிக்காஹு பண்ணி நாம் திருப்பி சேருவோம் வழிமாவிட்டு. இப்போ மச்சானை கூப்பிட்டு, பழைய மச்சானை கூப்பிட்டு மௌக்கல் இப்னு யஸார் சொல்கிறாரு, ஆஹா இது சரி வராது, உனக்கு என் தங்கச்சியை தந்தேன், அவளை உன்னுடைய விருப்பாகவே ஆக்கி தந்தேன், உன்னை என்னுடைய மச்சானாக ஆக்கி கொண்டேன், இது எல்லாம் தெரிந்ததன் பின்னாலும் அவளை நீ விட்டு போட்டியே, அதனால நான் உனக்கு முடித்தே தர மாட்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள். இப்போ அல்லாஹு தஆலா ஆயத் இறக்குறான். வைதா தல்லக்துமுன் நிசா ஃபபலக்ன அஜலஹுன்ன, பெண்களை நீங்கள் தலாக் சொல்லிவிட்டு அவர்களுடைய அஜல் அடைந்து விட்டால் ஃபலா தஅலுலுஹுன்ன, அவர்களை நீங்கள் மணந்து கொள்வதிலே தடையாக இருக்காதீர்கள் என்ற விஷயத்தில் இவர் என்ன எழுதுறாரு தெரியுமா? தமக்கு பிடித்த கணவர்களை மணந்து கொள்வதிலே. எப்படி மொழிபெயர்ப்புன்னு பாருங்க. இது தவறு இல்லை, பச்சை மோசடி. என்னன்னு சொன்னா அவன் வேற கல்யாணம் முடிக்கணுமா? சம்பவம் சொல்லுது, புகாரில வரக்கூடிய அந்த சம்பவம் சொல்லுது. மௌக்கல் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவம் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்றாங்க, அடே மௌக்கல், இப்படி அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், தங்கச்ச பழைய கணவனுக்கே முடித்து கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பழைய கணவனுக்கே முடித்து கொடு. உடனே அவர் என்ன சொல்றாரு? யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு கட்டுப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த வசனத்தை மச்சான் எப்படி மொழிபெயர்த்திக்கிறாங்க? அவர்களுக்கு பிடித்த கணவர்களை விருப்பப்பட்டு நல்ல முறையில் மணந்து கொள்வதை, அதாவது அவங்க யாரையாவது விருப்பப்பட்டு பழைய கணவர் போடாம இப்படி மொழிபெயர்ப்பு. இது எல்லாம் தவறாங்க. இதுல கொண்டு போய் தவறுன்னு நாம சேர்க்க முடியுமா? இதை இருட்டடிப்பு.